ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி எப்படி மார்க்கெட்டு மூவ் ஆயிருக்கு, நம்ம வந்து காலையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ அதுபடி மூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். காலையில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேப் டவுனில் 10 to 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு நமக்கு அப் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து பெருசாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கரெக்ஷன் பெருசாக கொடுக்கல. ஸோ கரெக்டாக 17,360லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட்லேயே மேலே போயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் நமக்கு வந்து 17,300 சப்போர்ட் எடுத்துகிட்டு போவாங்கன்னு எடுத்தோம். அது பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 17,220 வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போவாங்கன்னு இருந்தோம். ஆனால் மோர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மார்க்கெட் வந்து இங்கேயே நமக்கு வந்து 17,360லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே உங்களுக்கு நல்ல என்ட்ரியாக கிடைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம் சப்போஸ் மேலே பிரேக் பண்ணி போகிறாங்கிற பட்சத்தில் சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கிற பட்சத்தில் 17,436 வந்து பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்டு மேலே 17,500 அதை பிரேக் பண்ணி மேலே போனால் 17,600 நம்ம வந்து ரெசிஸ்டண்டாக சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல 17,437 பிரேக் பண்ணி மேலே இந்த இடத்துல பாருங்கள் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்க. ஆனால் அது சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நியர்பை மூவிங் ஆவரேஜ், இந்த இடத்துல கலர் சேஞ்சும் கூட. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி வந்திருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸு இங்கேருந்து நமக்கு வந்து 17,550 வரைக்கும் மார்க்கெட்டு போச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடு எடுத்தேன். நான் என்ட்ரி எடுத்துகிட்டு நான் ஒரு 2000 பக்கம் ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ 2000 ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரைடே ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அது டவுன் ட்ரெண்ட் போகும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு எகெயின்ஸ்டாக போயிடுச்சு. எனக்கு அதில் ஒரு 7,000 அரௌண்ட் 7,000 பக்கம் எனக்கு லாஸு. ஸோ ஓகே, தப்பான என்ட்ரிக்கு நம்ம வந்து லாஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம மார்க்கெட்டு நான் எதிர்பார்த்தது கீழே கரெக்ஷன் கொடுத்துட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி நடக்கலை. ஸோ அதுக்கு வந்து என்னோடய லாஸ் வந்து 7,000 பக்கம் லாஸு. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 2,000 திரும்ப நான் ஒரு என்ட்ரியில் ஒரு 1,000 லாஸ் பண்ணேன். அரௌண்டு நான் 1,000 ரூபீஸ் ப்ராஃபிட்டு. ஃப்ரைடே என்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு 6,800 சம்திங் லாஸு. ஓகேங்களா? அந்த சார்ட் என்னோடய லாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி நான் ரெக்கவர் பண்ணதோட எனக்கு 4,800 வந்து எனக்கு லாஸு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2,500 நான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃப்ரைடே என்ட்ரியில் எனக்கு ஒரு 6,000 லாஸு. ஓகேங்களா? இதில் 2 என்ட்ரியில் நான் வந்து ஒரு 835 எடுத்தேன். ஒரு என்ட்ரியில் வந்து 860 வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆனாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் எடுத்த என்ட்ரி ஃப்ரைடே நான் வந்து கரெக்டான என்ட்ரியாக இருந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு 10,000 பக்கம் லாபம் வந்திருக்கும். ஸோ அது வந்து நடக்கலை. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்கு ட்ரேடு 2,000 பக்கம் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஸோ இது நெக்ஸ்ட்டு கம்மிங் வீக்கில் வந்து நம்ம வந்து நாளைக்கு ட்ரேடில் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கே பண்ணணுங்கிறது தான் நம்ம வந்து ஓவர் ட்ரேடு கொண்டு போயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட்டு நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து நான் கேபிட்டலை வச்சுக்கோங்க. கேபிட்டலை வச்சுக்கிட்டு உங்கள் ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ரைடே நான் விட்டது காரணமே என்னோட ஃப்ரைடேயில் தான் நான் தேர்ஸ்டேயில் வந்த ப்ராஃபிட்டில் தான் நான் ஃப்ரைடே ரிஸ்க் எடுத்தேன். ஓகேங்களா? என்னோட ப்ராஃபிட்டில் தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். உங்களோட கேபிட்டலில் நீங்கள் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ நம்ம வந்து வெனஸ்டே தான் நம்ம மார்க்கெட்டு திரும்ப ஓப்பன் ஆகும். நம்ம அப்போ மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஓனாக ரூல் படி பண்ணுங்கள். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டமில் நமக்கு வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. 17,525. நமக்கு வந்து 17,600 17,700 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கும். இப்போ வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல.
ட்ரெண்ட் வந்து ஒரு டைரெக்ஷன் எடுத்துருச்சுன்னா, அப் டைரெக்ஷன் ஆர் டவுன் டைரெக்ஷன் எடுத்துருச்சுன்னா நாம் வந்து அதுக்கப்புறமேல் நல்லா ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் கான்சியஸாக இருங்க. சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல்.